காலையில் எழும்பணுன்னா பல்லு விளக்காமல் தண்ணி குடிக்கலாமா சாப்பிடலாமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, சோஷியல் மீடியாவில் பல்லு விளக்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது உண்மை தானே அப்படின்னு. அதுக்கு பதிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முதல்ல சயின்ஸையும் சித்த மருத்துவத்தையுமே நம்ம பிரிக்க முடியாது. சயின்ஸ் என்ன சொல்லுது, ப்ரஷ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நைட்டு உமிழ்நீ சுரப்பி கம்மியாக இருக்குது, அதனால் பாக்டீரியா அந்த மாதிரி உள்ள க்ரோத் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்டாமினேஷன் எல்லாம் கிளியர் ஆகணும்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா மட்டும்தான் அது நல்லதுன்னு. சித்த மருத்துவமும் அதே தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதை வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க, ஆளில் விடுது, வேப்பங்குச்சி. ஏன் அப்படின்னா அந்த கசப்பு சுவையில் பாக்டீரியா எல்லாமே அழியும். ஸோ இதனால் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட சொல்லியிருப்பாங்களே தவிர எங்கேயுமே ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்ல. சித்த மருத்துவம் செய்யணும் அதுதான் சொல்லுது. சீலமுடன் பல் துளைக்கி பதிவாக வாயு மிழ்ந்து நல்லுணவை உண்பாய் நயந்து அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எங்கேயுமே பல் வளர்க்காங்க அப்படின்னு எந்த சித்தரும் குறிப்பிடல. சோஷியல் மீடியாவில் எப்படி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியல. கண்டிப்பாக காலையில் எழும்பணுன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம். ஸோ சோஷியல் மீடியாவில் வர எல்லா கருத்தையும் அப்படியே நம்பிடுறாங்க. இதெல்லாம் எப்படி அறிவியல் பூர்வமாக சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே பப்ளிக்கிட்ட அது வேகமாக பரவுது. இதையும் நம்பி பல் விளக்காமல் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள், இதுதான் சித்த மருத்துவமும் சொல்லுது.